ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஹிந்தியில் தொடர்ந்து நடைபெறும் ஒரு செயலை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எப்படி வாக்கியங்களை ஹிந்தியில் உருவாக்குவது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், நீங்கள் என்ன தேடிட்டு இருக்கீங்க? ஆப் கியா ढूंढ रहे हैं? ஆப் கியா ढूंढ रहे हैं? ஆப் நீங்கள், கியா என்ன, ढूंढ அப்படின்னா தேடுதல். நம்ம தொடர்ந்து நடைபெறும் செயலை சொல்கிறப்போ நிகழ்காலத்தில் ரஹேஹைன் அப்படின்னு சொல்லணும். ஆப் அப்படின்றது ஒரு ஆணாக இருக்கனால இங்கே ஆப் நீங்கள் அப்படின்றது ஒரு பெண்ணை குறிக்கும் சொல்ல இருந்துச்சுன்னா ஆப் கியா ढूंढ रही हैं அப்படின்னு வரும். அடுத்த வாக்கியம், நீங்கள் என்ன மறைக்கிறீங்க? ஆப் கியா छिपा रहे हैं? ஆப் கியா छिपा रहे हैं? छिपा அப்படின்னா மறைச்சு வைக்கிறது. ஆப் அப்படின்றது ஒரு பெண்ணாக இருந்தால் ஆப் கியா छिपा रही हैं? நீங்கள் சரியாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆப் சஹி கஹ் ரஹே ஹே. ஆப் நீங்கள், சஹி அப்படின்னா சரியாக, கஹ் ரஹே ஹே அப்படின்னா சொல்கிறீங்க. நீங்கள் என்ன எழுதிட்டு இருக்கீங்க? ஆப் கியா லிக் ரஹே ஹே? ஆப் நீங்கள், கியா என்ன, லிக் அப்படின்னா எழுதுதல். ஆப் அப்படின்றது ஒரு பெண்ணாக இருந்தால் ஆப் கியா லிக் ரஹி ஹே? நீங்கள் அதிகமாக பேசுகிறீங்க. ஆப் ஜியாதா போல் ரஹே ஹே? ஆப் நீங்கள், ஜியாதா அப்படின்னா அதிகமாக, போல் ரஹே ஹே அப்படின்னா பேசுகிறீங்க. போல் அப்படின்னு சொல்லலாம், கஹ் அப்படின்னு சொல்லலாம். ஆப் நீங்கள்ன்றது ஒரு பெண்ணாக இருந்தால் ஆப் ஜியாதா போல் ரஹி ஹே அப்படின்னு வரும். நீங்கள் யார் பேசுகிறீங்க? நம்ம ஃபோனில் பேசுகிறப்ப நம்ம யூஸ் பண்ணுறது ஆப் கௌன் போல் ரஹே ஹே? ஆப் நீங்கள், கௌன் யார், போல் ரஹே ஹே அப்படின்னா பேசுகிறீங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்களா? நம்ம ஃபோனில் நம்ம யூஸ் பண்ணுறது ஆப் சுன் ரஹே ஹே? ஆப் சுன் ரஹே ஹே? சுன் அப்படின்னா கேட்குறது. இது நம்ம கொஷினாக கேட்குறனால இங்கே நம்ம கியா அப்படின்னு சேர்க்காமையும் இருக்கலாம். ஆப் சுன் ரஹே ஹே கியா? இது ஒரு பெண்கிட்ட கேட்குறதா இருந்தால் ஆப் சுன் ரஹி ஹே கியா? நீங்கள் என்னை தொல்லை செய்கிறீர்கள் அப்படின்னா ஆப் முझे பரேஷான் கர் ரஹே ஹே? ஆப் நீங்கள், முझे என்னை, பரேஷான் அப்படின்னா தொல்லைப்படுத்துதல், கர் ரஹே ஹைன் அப்படின்னா செய்கிறீர்கள். நீங்கள் யாருக்காக காத்து கொண்டு இருக்கீங்க? ஆப் கிஸ்கா இந்தசார் கர் ரஹே ஹைன்? ஆப் நீங்கள், கிஸ்கா யாருக்காக, இந்தசார் அப்படின்னா காத்திருத்தல், கர் ரஹே ஹைன் அப்படின்னா செய்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆப் அப்படின்றது ஒரு பெண்ணாக இருந்தால் ஆப் கிஸ்கா இந்தசார் கர் ரஹி ஹேன்? நீங்கள் யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? ஆப் கிஸ்ஸே பாத் கர் ரஹே ஹைன்? ஆப் நீங்கள், கிஸ்ஸே யாரிடம், பாத் கர் ரஹே ஹைன் அப்படின்னா பேசிட்டு இருக்கீங்க. நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்க? ஆப் கிஸ் பாரே மே பாத் கர் ரஹே ஹைன்? ஆப் நீங்கள், கிஸ் பாரே மே அப்படின்னா எதை பற்றி, பாத் கர் ரஹே ஹைன் அப்படின்னா பேசுகிறீங்க. நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். ஆப் பகுத் சுந்தர் லக் ரஹி ஹே? ஆப் நீங்கள், பகுத் மிகவும், சுந்தர் லக் ரஹி ஹே அப்படின்னா அழகாக இருக்கீங்க. நீங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கு எதுக்காக கோபப்படுறீங்க? ஆப் சோட்டி சோட்டி பாத்தோம் பர் குஸ்ஸா க்யோं கர் ரஹே ஹைன்? ஆப் அப்படின்னா நீங்கள், சோட்டி சோட்டி அப்படின்னா சின்ன சின்ன, பாத்தோம் பர் அப்படின்னா விஷயத்துக்கு, குஸ்ஸா அப்படின்னா கோபம், க்யூம் அப்படின்னா ஏன், குஸ்ஸா க்யூம் கர் ரஹே ஹைன் அப்படின்னா ஏன் கோபப்படுறீங்க. அவர் உங்களை கூப்பிடுகிறார். ஓ ஆப்கோ புலா ரஹே ஹைன்? ஓ அப்படின்னா அவர், ஆப்கோ அப்படின்னா உங்களை, புலா அப்படின்னா கூப்பிடுதல், புலா ரஹே ஹைன் அப்படின்னா கூப்பிடுகிறார். இங்கே ஓ அப்படின்றது அவர். இங்கே நம்ம மரியாதை கொடுத்து சொல்கிறப்பையும் ஆணாக இருந்தால் ரஹே ஹைன், பெண்ணாக இருந்தால் ரஹி ஹைன் அப்படின்னு எழுதணும். அவர் குளித்து கொண்டு இருக்கிறார். ஓ நஹா ரஹே ஹைன்? ஓ அப்படின்னா அவர், நஹா அப்படின்னா குளிக்கிறது, நஹா ரஹே ஹைன் அப்படின்னா குளித்து கொண்டு இருக்கிறார். இதுவே ஒரு பெண்ணை குறிக்கிறதா இருந்தால் ஓ நஹா ரஹி ஹைன் அப்படின்னு வரும். இதுவரை நம்ம பார்த்த வாக்கியங்களில் சப்ஜெக்ட் ஆப் நீங்கள்னு வர்றப்ப, அதே மாதிரி பன்மையில் சொல்கிறப்பையும் மரியாதை கொடுத்து சொல்கிறப்பையும் நம்ம ஆணாக இருந்தால் ரஹே ஹைன் அப்படின்னு எழுதணும், பெண்ணாக இருந்தால் ரஹி ஹைன் அப்படின்னு எழுதணும்னு பார்த்தோம். இதுவே சப்ஜெக்ட் மே நான் அப்படின்னு வர்றப்போ ஆணாக இருந்தால் ரஹாஹூ அப்படின்னு எழுதணும்,
பெண்ணாக இருந்தால் ரஹி ஹூ அப்படின்னு எழுதணும். அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்க? ஆப் கஹா ஜா ரஹே ஹை. ஆப் நீங்கள், கஹா எங்கே, ஜா அப்படின்னா போகுதல், ஜா ரஹே ஹைன் அப்படின்னா போய்கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் எங்கேயாவது போகிறீங்களா அப்படின்னா ஆப் கஹி ஜா ரஹே ஹே கியா. கஹா அப்படின்னா எங்கே, கஹி அப்படின்னா எங்கேயாவது. நான் கோயிலுக்கு செல்கிறேன். மே மந்திர் ஜா ரஹா ஹூ. மே நான், மந்திர் அப்படின்னா கோயில், ஜா ரஹா ஹூ அப்படின்னா போகிறேன். இதுவே ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால் மே அப்படின்றது ஒரு நான் அப்படின்றது ஒரு பெண்ணாக இருந்தால் மே மந்திர் ஜா ரஹி ஹூ அப்படின்னு வரும். நீங்களும் வர்றீங்களா? ஆப் பி ஆ ரஹே ஹே கியா. ஆப் அப்படின்னா நீங்கள், ஆப் பி அப்படின்னா நீங்களும், ஆ அப்படின்னா வருதல், ஆ ரஹே ஹே கியா அப்படின்னா வர்றீங்களா. ஆப் அப்படின்றது ஒரு பெண்ணாக இருந்தால் நம்ம ஆப் பி ஆ ரஹி ஹே கியா அப்படின்னு சொல்லுவோம். நான் 2 மினிட்டில் வரேன். மே 2 மினிட் மே ஆ ரஹி ஹூ. மே நான், 2 அப்படின்னா 2, 2 மினிட் மே அப்படின்னா 2 நிமிடத்தில், ஆ ரஹி ஹூ அப்படின்னா வருகிறேன். நான் இப்போது தூங்க செல்கிறேன். மே அப் சோனே ஜா ரஹா ஹூ. மே நான், அப் இப்போது, சோனே அப்படின்னா தூங்குவதற்கு, ஜா ரஹா ஹூ அப்படின்னா போகிறேன். மே அப் சோனே ஜா ரஹா ஹூ. மே அப்படின்றது ஒரு பெண்ணாக இருந்தால் மே அப் சோனே ஜா ரஹி ஹூ. நான் இப்போது சாப்பிட போகிறேன். மே அப் கானா கா ரஹா ஹூ. மே நான், அப் இப்போது, கானா அப்படின்னா சாப்பாடு, கா ரஹா ஹூ அப்படின்னா சாப்பிட போகிறேன். நான் எப்போதிருந்து உங்களை கூப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். மே கப் சே ஆப்கோ புலா ரஹா ஹூ. மே நான், கப் அப்படின்னா எப்போது, கப் சே அப்படின்னா எப்போதிருந்து, ஆப்கோ உங்களை, புலா அப்படின்னா கூப்பிடுதல், புலா ரஹா ஹூ அப்படின்னா கூப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். உங்களுக்கு, உங்களை ரெண்டுலேயுமே ஆப்கோ தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் உங்களிடம் கேட்கிறேன். மே ஆப்சே பூச் ரஹா ஹூ. மே நான், ஆப்சே அப்படின்னா உங்களிடம், பூச் அப்படின்னா கேட்கறது, பூச் ரஹா ஹூ அப்படின்னா கேட்கிறேன். மே அப்படின்றது நான் அப்படின்றது ஒரு பெண்ணாக இருந்தால் மே ஆப்சே பூச் ரஹி ஹூ அப்படின்னு வரும். இதுவரை நம்ம பார்த்த சென்டென்ஸ் சப்ஜெக்ட் மரியாதை கொடுத்து சொல்கிறப்பையும், பன்மையில் வரப்பையும், அதே மாதிரி மே, நான் அப்படின்னு வரப்பையும் உள்ள ஃபார்மட் பார்த்தோம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில். நம்ம அடுத்து பார்க்க போகிறது சப்ஜெக்ட் ஒருமையில் வரப்போ இதோட ஃபார்மட் பார்த்தீங்கன்னா, ஆண் சொல்கிறதா இருந்தால் ரஹா ஹே அப்படின்னு எழுதணும், பெண் சொல்கிறதா இருந்தால் ரஹி ஹே அப்படின்னு எழுதணும். ஒருமையில் சப்ஜெக்ட் வரப்போ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். குழந்தை தூங்கி கொண்டு இருக்கிறது. குழந்தை தூங்கி கொண்டு இருக்கிறது. பச்சா சோ ரஹா ஹே. பச்சா அப்படின்னா குழந்தை, சோ அப்படின்னா தூங்குதல். இது ஆண் குழந்தைனால நம்ம சோ ரஹா ஹே அப்படின்னு எழுதுகிறோம். இதுவே ஒரு பெண் குழந்தையாக இருந்தால் பச்சி சோ ரஹி ஹே அப்படின்னு வரும். தண்ணீர் வந்து கொண்டு இருக்கிறது. பானி ஆ ரஹா ஹே. பானி அப்படின்னா தண்ணி, ஆ அப்படின்னா வருதல், ஆ ரஹா ஹே வந்து கொண்டு இருக்கிறது. ஃபோன் ஒலித்து கொண்டு இருக்கிறது. ஃபோன் பஜ் ரஹா ஹே. ஃபோன் பஜ் ரஹா ஹே அப்படின்னா ஒலித்து கொண்டு இருக்கிறது. யாரோ காலிங் பெல்லை அடிக்கிறாங்க அப்படின்னா கோயி காலிங் பெல் பஜா ரஹா ஹே. கோயி அப்படின்னா யாரோ, காலிங் பெல் பஜா ரஹா ஹே அப்படின்னா அடிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி சென்டென்ஸில் சப்ஜெக்ட் அந்த வேலையை செய்கிறப்போ நம்ம பஜ் ரஹா ஹே அப்படின்னு சொல்லியிருப்போம். இந்த சென்டென்ஸில் வேறு ஒருத்தவங்க மூலமாக செய்யப்படுறதுனால நம்ம இங்கே பஜா ரஹா ஹே அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ரெண்டுக்கும் ஒலிக்கிறது அப்படின்ற மீனிங் தான் வரும். இது சரியாக வேலை செய்யவில்லை. ஏ டீக் சே காம் நெஹி கர் ரஹா ஹே. ஏ இது, டீக் சே சரியாக, காம் அப்படின்னா வேலை, காம் நெஹி கர் ரஹா ஹே அப்படின்னா வேலை செய்யவில்லை. எனக்கு காய்ச்சல் போல தோன்றுகிறது. முஜே புகார் ஜெய்சே லக் ரஹா ஹே. முஜே அப்படின்னா எனக்கு, புகார் அப்படின்னா காய்ச்சல், ஜெய்சே அப்படின்னா மாதிரி, லக் ரஹா ஹே அப்படின்னா உணரப்படுதல், தோன்றுதல் அப்படின்னு அர்த்தம். முஜே புகார் ஜெய்சே லக் ரஹா ஹே. எனக்கு காய்ச்சல் போல இருக்குது. எனக்கு பயமாக இருக்கிறது. முஜே பஹுத் டர் லக் ரஹா ஹே. முஜே எனக்கு, பஹுத் மிகவும், டர் அப்படின்னா பயம், டர் லக் ரஹா ஹே அப்படின்னா பயமாக இருக்கிறது. லக் ரஹா ஹே அப்படின்னா உணருதல், தோன்றுதல். எனக்கு வியர்க்கிறது.
முझे பசீனா ஆ ரஹா ஹே. முझे எனக்கு, பசீனா அப்படின்னா வியர்ப்பு, ஆ ரஹா ஹே அப்படின்னா வருகிறது. முझे பசீனா ஆ ரஹா ஹே. என்னோடய மொபைலு கிடைக்கல, என்னோடய மொபைலை காணலை. நம்ம வந்து ஏதாவது ஒரு பொருளை வந்து நம்ம தேடிட்டுருக்கப்போ நம்ம யூஸ் பண்ணுறது. முझे மேரா மொபைல் நஹி மில் ரஹா ஹே. முझे எனக்கு, மேரா மொபைல் என்னுடைய மொபைல், நஹி மில் ரஹா ஹே அப்படின்னா கிடைக்கவில்லை, மில் அப்படின்னா கிடைத்தல். முझे மேரா மொபைல் நஹி மில் ரஹா ஹே. இது வந்து நம்ம ஃபோனில் பேசுகிறப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறது. உங்களுக்கு நான் பேசுகிறது கேட்குதா அப்படின்னு கேட்குறதுக்கு ஆப்கோ சுனாயி தே ரஹா ஹே கியா. ஆப்கோ அப்படின்னா உங்களுக்கு, சுனாயி அப்படின்னா கேட்குறது. சுனாயி தே ரஹா ஹே கியா அப்படின்னா கேட்குதா, நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதா. ஆப்கோ சுனாயி தே ரஹா ஹே கியா. எனக்கு நன்றாக கேட்கிறது அப்படின்னா முझे பராபர் சுனாயி தே ரஹா ஹே. முझे எனக்கு, பராபர் அப்படின்னா சரியாக, சுனாயி தே ரஹா ஹே அப்படின்னா கேட்கிறது. சப்போஸ் கேட்கல அப்படின்னா முझे சுனாயி நஹி தே ரஹா ஹே. எனக்கு கேட்கல, முझे சுனாயி நஹி தே ரஹா ஹே. கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள் அப்படின்னா ஜரா ஜோர் சே போலியே. ஜரா கொஞ்சம், ஜோர் சே அப்படின்னா சத்தமாக, போலியே அப்படின்னா சொல்லுங்க. உங்களால் பார்க்க முடியுதா, உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்குறதுக்கு ஆப்கோ திகாயி தே ரஹா ஹே கியா. திகாயி அப்படின்னா பார்த்தல், சுனாயி அப்படின்னா கேட்குறது. ஆப்கோ திகாயி தே ரஹா ஹே கியா, உங்களால் பார்க்க முடியுதா. எனக்கு தலை சுற்றுகிறது. முझे சக்கர் ஆ ரஹா ஹே. முझे எனக்கு, சக்கர் ஆ ரஹா ஹே அப்படின்னா தலை சுற்றுது, மயக்கமாக வருது அப்படின்னு அர்த்தம். முझे சக்கர் ஆ ரஹா ஹே. என்ன நடந்து கொண்டு இருக்கிறது. கியா சல் ரஹா ஹே. கியா சல் ரஹா ஹே அப்படின்னா என்ன நடந்துட்டு இருக்கு. உங்களுடைய வேலை எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னா ஆப்கா உங்களுடைய, காம் அப்படின்னா வேலை. ஆப்கா காம் கைசா எப்படி, சல் ரஹா ஹே அப்படின்னா போய்கொண்டு இருக்கிறது. ஆப்கா காம் கைசா சல் ரஹா ஹே. நன்றாக போகுது அப்படின்னா டீக் சல் ரஹா ஹே. நன்றாக போய்கொண்டு இருக்கிறது அப்படின்னா டீக் சல் ரஹா ஹே. என்னுடைய எக்ஸாம் நடந்துட்டுருக்கு. மேரா எக்ஸாம் சல் ரஹா ஹே. மேரா எக்ஸாம் சல் ரஹா ஹே அப்படின்னா என்னோடய எக்ஸாம் நடந்துட்டுருக்கு. அதனால என்னால் மியூசிக் கிளாஸ் அட்டன் பண்ண முடியலை அப்படின்னா இஸ்லியே மே மியூசிக் கிளாஸ் அட்டன் நஹி பா ரஹா ஹூம். இஸ்லியே அப்படின்னா ஆதலால், மே நான், மியூசிக் கிளாஸ் அட்டன் நஹி பா ரஹா ஹூம் அப்படின்னா, பா ரஹா ஹூம் அப்படின்னா முடிவதில்லை, நஹி பா ரஹா ஹூம் முடிவதில்லை. இப்போ வந்து எந்த நம்பர் போயிட்டுருக்கு அப்படின்னா அப் கौन-सा நம்பர் சல் ரஹா ஹே. அப் இப்போது, कौन-सा நம்பர் எந்த நம்பர், சல் ரஹா ஹே அப்படின்னா போயிட்டுருக்கு. அப் कौन-सा நம்பர் சல் ரஹா ஹே. இது வந்து என்னென்னா நம்மளோட ஒரு ஹாஸ்பிட்டல்லாம் போகிறோம், அப்போ வந்து நம்மளோட நம்பருக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டுருப்போம். ஸோ அப்போ நம்ம யூஸ் பண்ணுறது இது. எனக்கு புரியவில்லை. முझे समझ में नहीं आ रहा है. எனக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியலை அப்படிலாம் சொல்கிறப்போ मुझे समझ में नहीं आ रहा है. समझ அப்படின்னா புரிந்து கொள்ளுதல். என்னால் நம்ப முடியவில்லை. मुझे यकीन नहीं हो रहा है. मुझे அப்படின்னா எனக்கு, यकीन नहीं हो रहा है அப்படின்னா நம்ப முடியவில்லை. यकीन அப்படின்னா நம்பிக்கை. ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை நம்ம பார்த்த சொற்கள் எல்லாமே ஹிந்தியில் ஆண்பாலாக யூஸ் பண்ணுற சொற்கள். அதனால தான் நம்ம ரஹா ஹே அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணோம் கண்டினியூஸ் ஃபார்மேட்டில். இப்போ நம்ம பார்த்த சொற்கள் தண்ணீர், பானி, வேலை, காம், காய்ச்சல் அப்படின்னு சொல்கிறதுக்கு புகார், ஃபோன், நம்பர், எக்ஸாம், பயம் அப்படின்னு சொல்கிறதுக்கு டர், பசீனா வியர்வை அப்படின்னு சொல்கிறதுக்கு பசீனா அப்படின்னு சொல்லுவாங்க. புரிந்து கொள்ளுதல் அப்படின்னா சமஜ், நம்பிக்கை அப்படின்றதுக்கு யக்கி. இந்த சொற்கள் எல்லாமே ஹிந்தியில் ஆண்பாலாக யூஸ் பண்ணுற சொற்கள். இதுவே பெண்பாலில் வர சொற்களாக இருந்தால் நம்ம ரஹி ஹே அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். மழை அப்படின்னு சொல்கிறதுக்கு பாரிஷ், தாமதம் அப்படின்னா தேர், வண்டி அப்படின்னு சொல்கிறதுக்கு காடி, படிப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு படாயி, பசி அப்படின்னா பூக், குளிர் அப்படின்னா டண்ட், தூக்கம் நீந்த். ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாமே ஹிந்தியில் பெண்பாலாக யூஸ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம ரஹி ஹே அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். மழை பெய்து கொண்டு இருக்கிறது, பாரிஷ் ஹோ ரஹி ஹே. பாரிஷ் அப்படின்றது பெண்ணால் நம்ம இங்கே ரஹி ஹே அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறோம். எனக்கு தூக்கம் வருகிறது. முझे
नींद आ रही है मुझे எனக்கு नींद அப்படின்னா தூக்கம் आ रही है அப்படின்னா வருகிறது மிகவும் தாமதம் ஆகிக் கொண்டிருக்கிறது பகுத் தேர் ஹோ ரஹி ஹே பகுத் மிகவும் தேர் அப்படின்னா தாமதம் பகுத் தேர் ஹோ ரஹி ஹே மிகவும் தாமதமாகி கொண்டிருக்கிறது நம்முடைய வண்டி வந்து கொண்டிருக்கிறது நம்முடைய அப்படின்னு சொல்கிறப்போ ஹமாரி காடி அப்படின்னா வண்டி ஸோ வண்டி அப்படின்றது பெண்ணால் நம்ம இங்கே ஆ ரஹி ஹே அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறோம் அதே மாதிரி ஹமாரி அப்படின்னு எழுதணும் அப்படி இல்லைன்னா ஆணாக இருந்தால் ஹமாரா அப்படின்னு வரும் உங்களுடைய படிப்பு எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா ஆப்கி படாயி கைசி சல் ரஹி ஹே ஆப்கி படாயி அப்படின்னா உங்களுடைய படிப்பு கைசி எப்படி சல் ரஹி ஹே அப்படின்னா போய்கொண்டிருக்கிறது படாயி அப்படின்றது படிப்பு அது வந்து பெண்பால்னால நம்ம இங்கே ஆப்கி படாயி அப்படின்னு சொல்கிறோம் முன்னாடி காம் அப்படின்றது வேலை அது ஆண்பால்னால நம்ம ஆப்கா காம் அப்படின்னு சொல்லுவோம் இது பெண்ணால் ஆப்கி படாயி கைசி சல் ரஹி ஹே அப்படின்னு சொல்லணும் எனக்கு பசிக்கிறது முझे भूख लग रही है मुझे எனக்கு भूख அப்படின்னா பசி मुझे भूख लग रही है எனக்கு பசிக்கிறது உங்களுக்கு மிகவும் குளிராக இருக்கிறதா क्या आपको बहुत ठंड लग रही है आपको உங்களுக்கு ठंड அப்படின்னா குளிர் लग அப்படின்னா வந்து உணருதல் இல்லாட்டி நம்ம ஃபீல் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம் கொஸ்டினாக கேட்குறனால நம்ம கியா சேர்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை நம்ம நிகழ்காலத்தில் தொடர்ந்து நடைபெறும் செயலை எப்படி சொல்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இப்போ நம்ம இறந்த காலத்தில் தொடர்ந்து நடைபெறும் செயலை எப்படி சொல்கிறது அதுக்குள்ள ஃபார்மெட் என்னன்னு பார்க்கலாம் இறந்த காலத்தில் சொல்கிறப்போ சப்ஜெக்ட் ஆப் இந்த மாதிரி மரியாதை கொடுத்து சொல்கிறப்பையும் பன்மையிலையும் வர்றப்பையும் நம்ம ஆணாக இருந்தால் ரஹே தே அப்படின்னு எழுதணும் பெண்ணாக இருந்தால் ரஹி தி அப்படின்னு எழுதணும் சப்ஜெக்ட் ஒருமையில் வர்றப்போ ஆணாக இருந்தால் ரஹா தா அப்படின்னு எழுதணும் பெண்ணாக இருந்தால் ரஹி தி அப்படின்னு எழுதணும் நீங்கள் என்ன செய்து கொண்டு இருந்தீர்கள் ஆப் கியா கர் ரஹே தே ஆப் நீங்கள் கியா கர் ரஹே தே அப்படின்னா பாஸ்ட் டென்ஸில் என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு அர்த்தம் ஆப் அப்படின்றது ஒரு பெண்ணை குறிக்கும் சொல்ல இருந்துச்சுன்னா ஒரு பெண்கிட்ட நம்ம இந்த கொஷின் கேட்குறதா இருந்தால் ஆப் கியா கர் ரஹி தி அப்படின்னு வரும் ஆப் கியா கர் ரஹி தி நான் படித்து கொண்டு இருந்தேன் மே பட் ரஹா தா மே பட் ரஹா தா பட் அப்படின்னா படிக்கிறது நான் அப்படின்றது ஒரு பெண்ணாக இருந்தால் மே பட் ரஹி தி அப்படின்னு வரும் மே பட் ரஹி தி நாங்கள் டிவி பார்த்து கொண்டு இருந்தோம் ஹம் டிவி தேக் ரஹே தே ஹம் அப்படின்னா நாம் அது பன்மையில் வரனால நம்ம இங்கே ரஹே தே அப்படின்னு எழுதுகிறோம் தேக் அப்படின்னா பார்க்குறது அவன் தூங்கி கொண்டு இருந்தான் ஓ சோ ரஹா தா ஓ அவன் சோ அப்படின்னா தூங்குதல் தூங்கி கொண்டு இருந்தான் அப்படின்னு சொல்கிறப்போ ஓ சோ ரஹா தா இதுவே அவர் தூங்கி கொண்டு இருந்தார் அப்படின்னு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்து சொல்கிறப்ப ஓ சோ ரஹே தே ஓ சோ ரஹே தே அவன் அவள் அவர் எல்லாத்துக்கும் ஓ தான் யூஸ் பண்ணுவாங்க அவள் தூங்கி கொண்டிருந்தாள் அப்படின்னு சொல்கிறப்போ ஓ சோ ரஹி தி ஓ சோ ரஹி தி